ஏண்டா பெத்த பிள்ளைகிட்ட எப்படி பேசணும்னு கூடவா உனக்கு தெரியாது? ஓன்னு கத்திட்டா அவனுக்கு புரிஞ்சிருமா? அப்பா முதல்ல என்னோட ஃபீலிங்ஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கப்பா ப்ளீஸ். அடே நீ வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவன்டா. உன்ன மாதிரி உன் பையனும் கஷ்டப்படணுமா? அன்னைக்கு உன் அப்பன் நான் ஏழையா இருந்தப்பா நீ கஷ்டப்பட்டேன். இன்னைக்கு அவன் அப்பன் நீ கோடீஸ்வரன்டா, கோடீஸ்வரன். அவன் ஏன் கஷ்டப்படணும்? அது இல்லப்பா நான் என்ன சொல்ல வரேன். அவனை போய் சுமக்கலைன்னு கத்துறேன். 23 வயசுல நீ என்னடா சுமந்துட்ட? ஒன்று புரிஞ்சுக்கோ, நீயே தூக்கி அவன் தலையில் வச்சின்னா அதான் சுமை. அவனா தூக்கிட்டான்னா அதுக்கு பேர் தான்டா வாழ்க்கை, லைஃப். எல்லாம் எஃப்டிடா. புரிஞ்சுதா? புரியல? ஐயோ இறங்கி தொலைச்சிடும்டா. ஒரு நாள் இல்லைன்னாலும் ஒரு நாள் தானா சுமையை தூக்கிக்குவேன். பொறுமையா இருப்பா. பிசினஸ்ல நிறைய டென்ஷன்ப்பா, அதனால தான் கத்துட்டேன். சாரிப்பா. என்னப்பா நீ பிசினஸ் என்ன 1000 ப்ராப்ளம் இருக்கும். அதெல்லாம் வீட்டில் உள்ளவங்க மேலேயும் பிள்ளைங்க மேலேயும் காட்டுறவன் மனுஷனே இல்லை. அதெல்லாம் மனசில் வைக்காதப்பா. இப்போ படு. குட் நைட்டுப்பா. பார்த்து ஏன் ஆடுற? இதுவே எனக்கு போதும். பார்த்துப்பா. தேங்க்யூ. ஒன்றும் பரவாயில்ல. அப்புறம் காலையில் டென்ஷனில் கற்றுட்டேன்பா. கோச்சிட்டியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, வாங்க. குட் பாய், குட் பாய். தாத்தாவோட ரொம்ப ஓவராச்சு. சார் என்ன கூப்பிட்டு போன்ல பேசிட்டுக்காரு. ஹலோ. அட பாவிங்களா, ஃபுல் மப்புல போன் எது ரிமோட் தெரியாம பேசுறத பாரு. பரமசிவம், நான் தான் பேசுகிறேன். காலையில் 10 மணிக்கு ஆக்ஷனுக்கு போகணும்ல, கொஞ்சம் அர்லியாக அனுப்பிவிட்றீங்களா? ஒரு 6 மணிக்கு வந்துடுறீங்களா ப்ளீஸ்? என்னங்க என்ன தூங்கிக்கிட்டு இருக்கீங்க? டைம் என்னாச்சுமா? 10 மணி ஆகுது. அந்த பரமசிவம் எங்கே? சார் சார் குட் மார்னிங் சார். உன்னை எத்தனை மணிக்கு எழுப்ப சொன்னேன்? சார் அது வந்து இந்த வீட்ல யாரு? சர்வெண்ட். அதான் பரமசிவம். அது வந்து சார் நீங்க ரொம்ப டயர்டா நீங்க சார், டிஸ்டர்ப் பண்ணனே அப்படியே விட்டா சார். ஆபீஸ் ஐடியா சார். ஆக்ஷனுக்கு போகணும்னு தெரியும். 6 மணிக்கு வர சொன்னா 10 மணிக்கு வர. போடி ரிமோட்ல உங்ககிட்ட பேசினாரு. முதல்ல நீ சொல்லி கொடுத்தல. இத வந்துட்டேன் சார். நானே வந்துட்டேன் சார். 5 crores first time. 6 crores. இல்ல ஆக்ஷன் போயிட்டு இருக்குமா சார்? போகாம ஏமா தூங்கிட்டா இருப்பாங்க. 6 crores first time. நாம ஒரு நாள் போட்ட விட்டோம்னா வேற ஒருத்தன் வந்து நுழைஞ்சிடுவாயா? இந்த பிசினஸ் அந்த மாதிரி. 7 crores. வேற எவனாச்சும் வந்துட்டான்னு வெச்சுக்கோ, நாம மார்க்கெட்லயே இல்ல, அவ்வளவுதான். 7 crores second time. என்ன ஆகுமோ? 8 crores. 8 crores first time. 9 crores. 10 crores first time. 10 crores second time. டாடி, நீங்க ஆக்ஷன் எப்பவுமே நம்ம கம்பெனி தான் நம்பர் 1 டாடி. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்க ஆசை எல்லாத்தையும் நான் நிறைவேற்றுறேன். பாத்தீங்களா என் புள்ள? என்ன சார் இவ்வளவு திறமையான பையனை வச்சுட்டு நீங்க ஏன் சார் கஷ்டப்படுறீங்க? Thank you very much. வரேன் சார். Thank you. இப்படி ஒரு பையனை பத்ததுக்கு நீங்க கொடுத்து வச்சுக்கணும். Thank you sir. சார் எல்லாரும் வாயடிச்சு போயிட்டோம். உங்க பையனை நினைச்சு பெருமைப்படுங்க சார். I'm proud of you my son. I'm very proud. என்ன இப்படி பண்ணிட்டேன், ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? உங்களுக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷமா? I am on the top of the world. Top of the world I say. I'm very happy. ஜீவா, உன்னை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த சாப்பிட நேத்து நீ அந்த ஆக்ஷன்ல சக்சஸ்ஃபுல்லா பிட் பண்ணலன்னா இத்தனை வருஷமா நான் சேமிச்சு வச்ச இந்த மரியாதை எல்லாம் ரொம்ப வேஸ்டா போயிருக்கு. இதெல்லாம் ஒண்ணும் இல்ல டாட், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இனிமே உங்க மொத்த பிசினஸையும் நான் பாத்துக்கிறேன். ஓகேயா? நீ பேசுறது பார்க்க கேட்க எனக்கு அப்பா அப்பா, நான் நினைச்சது கூட அதான்யா, நீ பொறுப்பா என் பிசினஸுக்கு வரணும்னு. நீ வந்துட்ட, ரொம்ப சந்தோஷம்.
நாளையிலேருந்து எனக்கு என்ன வேலை இருக்கு அப்படின்னு வேலை வெட்டி இல்லாமல் இருக்க முடியாது இல்லையா? நாளையிலேருந்து நான் ஒரு வேலை பண்ண போகிறேன். என்னப்பா? அப்பனுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற ஒரு உறவு என்ன தெரியுமா? அப்பன் நினைச்சத புள்ள நிறைவேற்றணும் இந்த பிரசாதம், புள்ள நினைக்கிறத அப்ப நிறைவேற்றணும். நான் நினைச்சது நீ நிறைவேற்றிட்ட, நீ நினைக்கிறது நான் நிறைவேற்றணும் இல்லையா? அதான் என்னோட பொறுப்பு. இப்போ அது வேற ஒண்ணும் இல்லை, நீ ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகாத. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அழகான ஆளா பொறுப்புள்ள ஒரு மனுஷனா உன்னை மாத்தின அந்த பொண்ணு யாருப்பா? இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கோயில இருக்கிறோம், போய் சொல்லக்கூடாது. அதெல்லாம் கேட்காதீங்க. இதை பாரு, என் மருமகளை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ப்ளீஸ் பார்க்கணும் ராஜா. ஐ லவ் யூ டா. காமாட்சி காமாட்சி ஓடியா ஓடியா பாரு பாரு பாரு, என் பேரை ஏத்து விட்டு பொண்ணுகிட்ட அடி வாங்கலாம் பாரு. திருப்பி என்ன மாமா இது? என்ன தாத்தா உன் பேரன் பொண்ணுகிட்ட கேவலம் மாடி வாங்கிட்டு இருக்கான்? ஆமாடா, அவன் வலது கையால வாங்குறான், நீ இடது கையில வாங்கிக்க. கோல்டன் ஹிட். சீக்கிரம் வெளிய வாங்க. என்னடா இங்க வா, ஏன் சீக்கிரம் வா. என்னன்னு சொல்லு. அக்கா அக்கா டிவியை பாரு, இத காட்ட தான் உன்னை கூப்பிட்டேன். பாவண்டி அந்த பையன் எவ்வளவு அழகா இருக்கான், அவனை போய் அடிச்சிட்டியே. சார் பால் சாப்பிட்டு தலையில நில்லுங்க சார். டெச்சி எடுத்துட்டு போறாங்க சார். மேடம் நீங்க பால் குடிக்க மாட்டீங்க. உன்னையாடி இந்த ரூம்குள்ள விட்டது? அத விடுமா, நீ வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா இது சாப்பாடு மேட்டர் இல்ல கண்ணு. அது எங்க ஊர்ல எல்லாம் உன் வயசு பசங்கள வெஜிடேரியனை பாக்குறது ரொம்ப கஷ்டம். நீ எப்படி கண்ணு? சீக்கிரத எந்திரச்சு முதல்ல வெளிய ஓடுறீ. நீயா சொல்ல மாட்டேன், நானே டெஸ்ட் பண்ணிக்கிறேன். எந்திரடி. வந்ததுல இருந்து உயிரை வாங்கிட்டு இருக்கா. எக்ஸ்கியூஸ் மீ ஜோ, இங்க ஒரு இடுப்பு பிரியாதா இருக்கு, செக் பண்ணி பாருங்களேன். யூ செக் பண்ணி பார்க்கணுமா? குஷி ஜோதிகா எடுப்பு. ஏண்டா உனக்கே ஏன் பொறாம?